சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் இப்படி வாசிக்கிறோம். எல்லாரும் கவனமா பாருங்க. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். 6 வசனங்கள் மட்டும்தான் இருக்கிறது, ஒரு சுருக்கமான ஒரு சங்கீதம். இந்த 6 வசனங்களை 3 பகுதிகளால் நம்மால் பிரிக்க முடியும். முதல் பகுதியை முதலாவது நாம் பார்ப்போம். முதலாவது பகுதியிலே அவர் சொல்றாரு, முதல் 2 வசனங்கள், கர்த்தாவை எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? நீ இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துருக்கள் என் மேல் தன்னை உயர்த்துவார்கள்? இங்கே இந்த 2 வசனமும் ஒரு புலம்பலின் வசனமாக இருக்கிறது. இல்லை, புலம்புறோம். எவ்வளவு நாளைக்கு தான் தாங்க முடியும்னு தெரியல. ஹவு லாங் லார்ட், ஹவு லாங்? இந்த கேள்வி அநேகருடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும். என் நெருக்கம் எவ்வளவு நாள் இருக்கும் ஆண்டவரே? எத்தனை காலங்கள் நான் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் வழியாய் நான் போக வேண்டும்? 4 முறை அவர் சொல்றார். ஹவு லாங் அப்படிங்கிறத 4 முறை சொல்றார். எதுவரைக்கும், 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 எதுவரைக்கும்? ஒருவேளை எதுவரைக்கும் ஆண்டவரே என்னால் எவ்வளோ தாங்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியோடு, ஒரு புலம்பலோடு இங்கே உட்கார்ந்து இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதிலை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, தேவன் எனக்கு என்னை மறந்தது போல காணப்படுகிறது. என்னை மறந்துட்டாரோ ஆண்டவர்? சில நேரங்களில் மனிதர்களாய் பூமியிலே வாழும் பொழுது சில கஷ்டங்கள் வழியாய் போகும்போது என்னை கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. ஏன்னா வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்குது. சில பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வரும்பொழுது நம்முடைய மனதிலே தோன்றுகிறது, தேவன் என்னை மறந்து விட்டாரோ, அவருடைய முகம் மறைக்கப்பட்டது போல. இட் இஸ் as if the Lord's face is hidden from me. ஒரு நெருக்கம், ஒரு வேதனை, ஒரு கஷ்டம், இது தீருமா அப்படிங்கிற ஒரு காரியம். அவர் சொல்றாரு, என் கஷ்டத்தை இருதயத்தில் வச்சு நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். எல்லா கஷ்டத்தையும் எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல, எல்லா கஷ்டத்தையும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நிறைய நேரங்களில் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அந்த எண்ணங்கள் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன செய்யறது, என்ன செய்யறது? அது கவலையாக மாறி ஒரு பாரமாக நம்முடைய உள்ளத்தில் என்ன செஞ்சுட்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். அதில் இன்னொரு காரியம் என்னன்னா, எனக்கு எதிராக இருக்கிறவர்கள், என்னை எதிர்க்கிறவர்கள், என்னை பகைக்கிறவர்களுக்கு முன்பதாக நான் வெட்கப்பட்டுருவேனோ, என்னை பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ. சில நேரங்களில் எதிரி வெளியே கிடையாது, உள்ளே இருப்பான். இல்லை, நம்முடைய சொந்தத்தில் இருக்கிற சில நபர்களாக இருக்கலாம். அவங்களுக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டுருவேனோ ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு நமக்குள்ளே இருக்கும். இப்போ தாவீது சத்ரு என்று சொல்றாரு இல்லையா? அந்த 2வது வசனத்தில் கடைசியில், எது வரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான். தாவீதுனுடைய சத்ரு யார்? பெலிஸ்தர் கிடையாது, அமலேக்கியர் கிடையாது, மற்ற புறஜாதி மக்கள் கிடையாது. தாவீதுனுடைய வாழ்க்கையில முதல் எதிரி யார் அப்படின்னா, ராஜாவா இருந்த சவுல். தன்னுடைய சொந்த ஆளு தான் அவருக்கு என்னவா இருக்கிறாரு, எதிரியா இருக்கிறாரு. இந்த சவுலுக்காக தாவீது அவருடைய உயிரையே பணைய வச்சார். ஒரு வெட்கப்படுற ஒரு சூழ்நிலை. கோலியாத் வந்து சவால் விட்டு கொண்டே இருக்கிறான். சவுலும் அவருடைய ஆட்களும் போய் எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ன இல்லை, பலன் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வாலிபனாகிய தாவீது சொல்றான், நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சவுல் நிற்க வேண்டிய இடத்துல தாவீது நின்று அங்கே ஒரு பெரிய ஜெயத்தை பெற்று தருகிறான். அந்த சவுல் தான் இவனை வேட்டையாடுகிறான். எப்போ நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் தெரியுமா?
யாருக்கு நம்ம ரொம்ப உதவி செய்திருக்கிறோமோ, யாரை ரொம்ப நேசிச்சோமோ, யாருக்காக நம்ம நம்முடைய வழியை விட்டு தள்ளி போய் அவங்களுக்கு உதவி செய்தோம் பார்த்தீங்களா, அவங்க நமக்கு எதிர வரும்போது தான், அவங்க நமக்கு விரோதமாய் பேசும்பொழுது தான், நம்ம செய்த எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நமக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பும் பொழுது அந்த வலி பயங்கரமாக இருக்கும். சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது, மனதில் வைக்கவும் முடியாது. அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக அது மாறிவிடும். ரெண்டாவது, தாவீதுக்கு எதிர்த்து வந்தது யாருன்னா, அவன் சொந்தமாய் பெற்று வளர்த்த அவனுடைய மகன் அப்சலோம். இது ரெண்டும் பாருங்களேன், ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. புலம்பல் ஏன் வருது தெரியுதா? எதிரி ஒருத்தர் நம்மளை ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னா யார்கிட்டயோ போய் என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம், பாருங்கள் அவங்களாம் இப்படி பண்ணிட்டாங்க, இவங்களாம் இப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் கூடவே இருக்கிறவங்க, நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க, நம்ம யார் மேலாம் அன்பு செலுத்தணுமோ அவங்க நமக்கு எதிராக வரும்போது நம்மளால் அது என்ன செய்ய முடியல, தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என்ன காரணம்? சொல்லவும் முடியல. எப்படி சொல்றது? என் குடும்பத்தில் எப்படி இருக்குதே, என்னுடைய உறவினர்கள் மத்தியில் இப்படி இருக்குதே, நான் என்னுடைய நெருக்கமாய் நான் நம்பிக்கொண்டிருந்த ஜனங்கள் இப்படி செய்துட்டாங்களே அப்படின்னு நம்மளால யார்கிட்டையும் போய் என்ன பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது, புலம்பவும் முடியாது. ஆகையால் தாவீது மனதிலே வைத்து உருட்டி கொண்டே இருக்கிறார். ஆகையால் தான் புலம்பல். நீங்கள் உட்கார்ந்துருக்கிற எத்தனை பேர் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியாது. ஆனால் புலம்பரை மாற்றுகிற ஒரு கர்த்தர் உண்டு. என் புலம்பலை கேட்கிற ஒரு கர்த்தர் உண்டு. எனக்கு வேதத்தில் பிடித்த வசனங்களில் ஒரு வசனம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டாராம். எதை கேட்டாருங்க? பெருமூச்சுன்னா என்னங்க? எப்போ கேட்கும்? நான் ஒருவேளை இங்கே உட்காந்து அப்படின்னு பெருமூச்சு விட்டால் யாருக்குமே கேட்காது. என் பக்கத்தில், அப்போ ஆண்டவர் அவ்வளோ பக்கத்தில் இருக்கிறாரு, ஆனாலும் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அதான் விஷயம். இந்த தாவீதினுடைய சத்துருக்களாய் மாறினதற்கு நியாயமான காரணமே எதுவுமே கிடையாது. ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதனால நமக்கு எதிர்த்து வந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. நியாயமான காரணம் எதுவுமே கிடையாது. ரெண்டு காரியங்கள். சவுல் எதிர்த்து வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? பொறாமை. சவுல் எதிர்த்து வந்ததுக்கு காரணம் என்னங்க? பொறாமை. நேற்று வரைக்கும் நம்மளை பார்த்து நல்லா பேசிட்டு போயிருப்பாங்க, இன்னைக்கு பார்த்து முகத்தை திருப்பிட்டு போவாங்க. ஏன்னா நான் ஒன்றும் பண்ணலையே, உனக்கு உதவி தானே செஞ்சேன், நான் இப்படி இருக்கேன், நீ இப்படி இருக்கிற. நீங்கள் கொஞ்சம் வயந்துட்டா நம்மளை ஒப்பிட்டு பார்ப்பாங்க பாருங்க. ஒப்பிட்டு பார்த்து அந்த பொறாமை நிமித்தமாக சவுல் அவருக்கு என்ன ஆயிட்டாரு? எதிரியாக மாறிவிட்டார். அப்சலோம் ஏன் எதிரியாக மாறினார் அப்படின்னு சொன்னா, அப்சலோமுக்கு பதவி ஆசை வந்துருச்சு. இன்னைக்கும் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டு காரியங்கள் தான் மனிதர்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எதிரிகளாக மாற்றுகிறது. ஒன்று பொறாமை, ரெண்டாவது பதவி ஆசை. இது ரெண்டும் இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் உலகத்தில் இல்லாமலே போயிடும். கவனிச்சிருக்கீங்களா? பதவி ஆசை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்கக்கூடாது ஏதோ பெரிய மந்திரி பதவி தேடுறாரு, அப்படிலாம் கிடையாது. குடும்பத்தை யார் நடத்துவது, அதில் ஒரு போராட்டம் இருக்குங்க. கவனிச்சிருக்கீங்களா? யார் கையில் சாவி இருக்கணும்? சில பேர் பார்த்தீங்கன்னா, சில தகப்பன்மார் சொல்லுவாங்க, நான் சொல்கிறது தான் சட்டம் வீட்டில். சில அம்மா சொல்லுவாங்க, அவர் கிடக்கிறாரு, நான் சொல்கிறது தான் சட்டம். அதில் பரவாயில்ல, அப்பா அம்மாக்குள்ளே கொஞ்சம் நான் பெரியவன் நீங்கள் பெரியவனு. குழந்தைங்க அதுங்க சொல்லுவேன், நான் சொல்கிறபடி தான். நீ காலையில் சாயங்காலம் தான் போனோன்னா காலையில் ஆலயத்துக்குலாம் ஒன்று போக வேணாம், குழந்தை தான் தீர்மானம் பண்ணும். அதில் என்ன பிரச்சனை? யார் தலைவனாய் இருப்பது, யார் குடும்பத்தை நடத்துவது. சில நேரம் மருமகன், சில நேரம் மருமகள். நான் சில குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன், அற்புதமாக இருக்கும் குடும்பம். அந்த குடும்பங்கள்கிட்ட போய் நம்ம போய் உட்காந்து பேசினாலும் நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். திடீர்னு ஒரு திருமணம் நடக்கும் பாருங்களேன், ஒரு கணவனோ ஒரு மனைவி அந்த வீட்டில் வருவாங்க இல்லையா, உள்ள அந்த குடும்பத்தோடு வந்து சேருவாங்க பாருங்க. அந்த நபர் வந்த பிறகு குடும்ப சமாதானமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். பார்த்துருக்கீங்களா? அப்படி என்ன காரணம் தெரியுமா? இனி நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும். அப்போ அந்த பதவி ஆசை அது நிறைய குடும்பங்களை கெடுக்கிறது, நிறைய பேரை சத்துருக்களாக மாற்றி விடுகிறது. ரெண்டாவது, பொறாமையும் அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வந்து விடுகிறது. இப்போ தாவீதுக்கு விரோதமாக சவுல் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். இப்போ தாவீதனுடைய கையில கொண்டு வந்து சவுலை கர்த்தர் நிறுத்துகிறார். அதை கவனிங்க, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பகுதி இது. தாவீதை காரணமே இல்லாமல் சவுல் துரத்திட்டே இருக்கிறார், அவனை கொன்றுணும். ஏன்னா இவன் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்க முடியாது அவரே நினச்சிக்கிட்டார். சவுலுக்கு ஒன்றும் இவர் தாவீதை ஒன்றும் செய்யலை கெடுதல், ஆனால் அவரே மனசுக்குள்ளே என்ன செஞ்சிட்டாரு, நினச்சி இவனை வேட்டையாடி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்ல வசமாக ஒரு நல்ல வசதியான ஒரு இடத்துல வந்து சவுல் சிக்குகிறார். அவருக்கே தெரியல. தாவீது அருகே நின்று கொண்டிருக்கிறார். தாவீது ஒரு பெரிய யுத்த வீரன் நமக்கு தெரியும். அப்போ தாவீது கூட இருக்கிறவங்க இப்படி சொல்கிறாங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள்.
கூட இருக்கவங்க என்ன சொல்றாங்க? தாவீது கவனிச்சுக்கோ, உன்னை வேட்டையாடிட்டு இருந்தவனை கர்த்தர் தான் கொண்டு வந்து எங்க வச்சிருக்கிறாரு? உன் பக்கத்திலேயே நிறுத்தி இருக்கிறாரு. அவனை கொன்று போடுவதற்கு இதை விட நல்ல வாய்ப்பு உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்றாங்க. யார் பேரை சொல்றாங்க? கர்த்தருடைய பேரை சொல்றாங்க. யார் பேரை சொல்றாங்க? ஆமா. சிலர் நமக்கு விரோதமாய் பேசியிருப்பாங்க. ஒரு சிலர் பாருங்களேன், ரொம்ப முக்கியமான ஒரு நபர் நமக்கு நட்பு கிடைக்கும். அப்போ நமக்கு கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, சொல்லிடு எல்லாத்தையும் சொல்லிடு, இவர்கிட்ட சொன்னா இவர் பார்த்துக்குவாரு. எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்க, எதையுமே மறைக்காதீங்க. உங்களுக்கு செய்யப்பட்ட எல்லா தீமையும் அவர்களுக்கு சொல்லுங்க. சொன்னார், கர்த்தர் கொடுத்த வாய்ப்புயா, பயன்படுத்திக்கோ. இனி நான் ஓடி ஒளிய வேண்டியதில்லை, நீ சிங்காசனத்தில் போய் ராஜா மாதிரி உட்காந்துடலாம். அவனை முடித்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பு உனக்கு இருக்கிறது. 6ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவன் தன் மனுஷரை பார்த்து, ரொம்ப முக்கியம், அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால், ஆமா சேர்ந்து சொல்லுங்களேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீது தேவனுக்கு ஏற்றவன் என்ற ஒரு சான்றை பெற்றுக்கொண்டான். ஏன் பெற்றுக்கொண்டான் தெரியுமா? அவன் சவுலின் மேல் இந்த அபிஷேகத்தை கனம் பண்ணின ஒரு மனிதனாக இருக்கிறான். இன்னைக்கு இதான் ரொம்ப முக்கியமா நாம இந்த நாளிலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். தேவன் ஒரு மனுஷனை அபிஷேகிக்கிறார் என்றால் ஒரு நோக்கத்தோடு அபிஷேகிக்கிறார். நல்லா கவனிக்கணும். தேவன் ஒரு மனிதனை அபிஷேகிக்கிறார் என்றால் ஒரு நோக்கத்தோடு அபிஷேகிக்கிறார். சும்மா கிடையாது. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் சும்மா கிடையாது. நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் கையை தட்டி நல்லா வேகமா ஒரு பாட்டை பாடி கையை தட்டி உணர்ச்சி வசப்பட்டு அந்த கொஞ்ச நேரம் கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷத்தில் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நான் நிறைந்து விட்டேன். கிடையவே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏன் தெரியுமா? ஒரு நோக்கத்தோடு கூட ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். சவுலின் மேல் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார், சாமுவேலின் மேல் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். எதுக்கு தெரியுமா? சவுல் ராஜாவாகவும் சாமுவேல் தீர்க்கதரிசியாகவும் ஒரு வேலையை செய்வதற்காக அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு இப்போ கொடுத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்து, எது கொடுத்திருக்கிறார் தெரியுமா? ஒரு நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்களேன், அபிஷேகத்தை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார். God has given his anointing with a purpose. With a purpose. அது நம்முடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றிவிடும். தேவனுக்கு ஏற்ற பாதையில் நம்ம கொண்டு போயிடும். ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, அபிஷேகத்தை கனம் பண்ண தெரிய வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கனம் பண்ண தெரியல. ஆகையால் தான் அபிஷேகம் பெற்றவர்கள் தாறுமாறா வாழ்றாங்க. அபிஷேகத்தை கனம் பண்ண தெரியாத ஒரு மனுஷன் தான் சிம்சோன். அவனுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் ஒரு நோக்கம், there was a purpose, ஒரு அழைப்பு. அதை நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். மிகப்பெரிய ஒரு பலசாலியாக அவன் இருந்தான். ஆனால் அந்த அபிஷேகத்தை அவன் என்ன செய்யல? கனம் பண்ணவே இல்லை. எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை கனம் பண்றீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க, இது தேவனுடைய ஆலயம், இந்த சரீரத்துக்குள்ளே ஆவியானவர் வாசமாக இருக்கிறார், ஆகையால் நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். தாவீது தனக்குள்ள இருந்த அபிஷேகமும் தெரியும், சவுலன் மேல இருந்த அபிஷேகமும் தெரியும். ஆகையால் தான் தாவீது சொல்றார், அவர் மேல என் கையை போட மாட்டேன். நான் தேவையில்லாத நபர்களோடு பேச மாட்டேன், தேவையில்லாத காரியங்களை நான் பேச மாட்டேன். ஏனென்றால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். I am anointed and I have a purpose in my life and I am not going to deviate from that purpose. அந்த நோக்கத்தை விட்டு நான் ஒரு நாளும் விலகி போகவே மாட்டேன் என்ற ஒரு தெளிவு தாவீதுக்குள்ளே இருந்தது. ரொம்ப முக்கியம் பாருங்க, இந்த அபிஷேகத்தை பற்றி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. சொல்லுங்களேன், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆண்டவர் ஏதோ ஒரு கிருபையை கொடுத்துட்டு உடனே எடுத்துக்க மாட்டார், கொடுத்துருவார். சவுலுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார் ராஜாவா. சவுல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியில, உடனே அப்பா நீ ராஜாவா வேணாம் பாப்போ கொடு, உன் அபிஷேகத்தை திரும்ப கொடு. இல்லை, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா தான் இருந்தான், இருந்துக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு அபிஷேகத்தை கனம் பண்ணுகிறோம்? புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நாம், கர்த்தருடைய சரீரத்தின் அடையாளமா அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கிற நாம்,
எவ்வளோ நம்ம கனம் பண்ணுறோம், எவ்வளோ நம்ம சொல்கிறோம், இந்த சரீரம் தேவனுடைய, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அவரை நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், துக்கப்படுத்த மாட்டேன். எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நான் என்ன செய்கிறேன், கனம் பண்ணுகிறேன். இன்னைக்கு அந்த தீர்மானம் எடுங்க. இது வரைக்கும் நீங்கள் உதாசீனப்படுத்திடுறேன், இது வரைக்கும் அந்த கவனம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ளே கொடுத்திருக்கிற ஆவியானவர் மிகவும் பெரியவர். அவர் யார் தெரியுமா? அந்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து என்ன பண்ணாராம், உயிர் பெறச் செய்த அந்த அபிஷேகம் தான் எனக்குள்ளே இருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக நாம் இருக்கிறோன்றதை நாம் யோசித்து பார்த்தால் நாம் சரியாக நடந்து கொள்வோம். இப்போ தாவீது இந்த அபிஷேகத்தை கனம் பண்ண மனிதனாய் இருந்ததினாலே தாவீதின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வந்தார். சவுலின் சந்ததியில் என்ன செய்யல, வரல. ஏனென்றால் சவுல் அபிஷேகத்தை கனம் பண்ண தெரியாத ஒரு மனுஷனாய் மாறிவிட்டான். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நாம் ஆண்டவருடைய சொல், ஆண்டவரே நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், எனக்குள்ள ஆவியானவர் வாசமாக இருக்கிறீர். அந்த ஆவியானவரை நான் கனம் பண்ணுவேன். தேவையில்லாத வார்த்தைகள் வாயிலிருந்து வராது. தேவையல்ல காரியங்கள், தேவையற்ற காரியங்கள் கண்கள் பார்க்காது, தேவையற்ற காரியங்களின் காதுகள் கேட்காது. ஏனென்றால் எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, எப்படி தாவீது சில எதிர்ப்புகளை அவருடைய வாழ்க்கையில சந்தித்தாரோ, சில பிரச்சனைகளை தன்னுடைய சொந்த ஆட்கள் மூலமாய் சந்தித்தாரோ, இயேசுவும் அதே விதமாக சந்தித்தார். இயேசுவும் அதே விதமாக சந்தித்தார். ஆண்டவர் ஒரு முறை ஒரு பிசாசை விரட்டின உடனே லூக்கா 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படி அவரை பார்த்து பேசினார்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இங்கே அவரை பத்தி என்ன சொல்றாங்க? பிசாசுகளின் தலைவன். அது மூலமா தான் இயேசு பிசாசு என்ன பண்றாரு, துரத்துறாரு அப்படின்னு ஆண்டவரை விமர்சிக்கிறார்கள். சில நேரம் ஆண்டவருடைய ஊழிய பாதையில் பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் நிறையா இருந்துச்சு, குற்றச்சாட்டுகள் நிறையா இருந்துச்சு, தவறாய் அவரை பேசினவர்கள் அநேகர் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் பற்றி என்ன செய்யவே இல்லை, கவலையே பண்ணல. அதெல்லாம் அவருக்கு வலிக்கவே கிடையாது. அதெல்லாம் அவருக்கு என்ன செய்யலை, வலிக்கவே இல்லை. இன்னைக்கு சிலர் அப்படி இருக்கிறீங்க. அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? தொட்டாச்சு நீங்க. தெரியுமா உங்களுக்கு? தொட்டாச்சு நீங்கன்னா தெரியுமா? ஒரு செடி இருக்கும் பாருங்க, அதை போய் தொட்ட உடனே அப்படியே என்ன செய்யும், அப்படியே சுருங்கிடும். அது மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க பாருங்க. ஒரு சிலர்கிட்ட ஏதாவது சொல்லிட்டா அவங்க திருப்பி நார்மலுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பார்த்துருக்கீங்களா அப்படி ஆட்களை? முகத்தை என்ன செய்வாங்க, 1 கிலோமீட்டர் தள்ளி வச்சுக்குவாங்க. அப்படி உருன்னு இருப்பாங்க. அவங்க யார்ட்டுமே என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. நேரம் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு உள்ளே இறங்காது, தூக்கம் வராது. அப்படியே அவங்க நமக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தா. ஏதாவது நம்ம சொல்லிட்டோம்னா, வேணும்னு சொல்லி காயப்பட்டாலும் பரவாயில்ல, சும்மா அவங்க கேலி பண்ணால் நம்மளாம் அதை ஏற்றுக்கணும். நம்ம கேலி பண்ணால் உடனே நினைச்சிருவாங்க. பார்த்துட்டு அப்படி ஆட்களை, அதான் தொட்டாச்சு நீ. எது பேர் என்னங்க? அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் பொருட்படுத்தவே இல்லை. சொன்னாங்க தேவனுடைய குமாரன், தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து, அவரை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன சொல்கிறாங்க, பெயல்செபூலினால இவன் பிசாசுகளை என்ன பண்ணுறாரு, துரத்துகிறார் அப்படின்னு எவ்வளோ மட்டமாக பேசுகிறாங்க பாருங்களேன். ஆனால் அதெல்லாம் ஆண்டவருக்கு என்ன செய்யவே இல்லை, வலிக்கவே இல்லை, கஷ்டம் கொடுக்கவே கிடையாது. ஆனால் அவர் யார் என்று அறிந்து அவரோடு கூட 3.5 ஆண்டுகள் நடந்து அவர் கொடுத்த ஊழியத்தெல்லாம் செய்து அவர் இந்த ஊழியத்தினுடைய பணங்காசை கையில் வைத்து கொண்டு அதை நிர்வகித்து கொண்டிருந்த அந்த யூதாஸ் அவரை முத்தத்தினால் காட்டி கொடுத்தான் பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஒரு வலியை ஏற்படுத்தியது. ஒரு முத்தம் வலி ஏற்படுத்துமானா, இப்படிப்பட்ட முத்தம் இருதயத்தில் என்னத்தை ஏற்படுத்துது, ஒரு பெரிய ஒரு வலியை ஆண்டவருக்கு ஏற்படுத்துது. தியானிக்கும் போது ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். அவரை வாரினால் அடித்தார்கள், தாங்கிக் கொண்டார். முட்கிடத்தை தலையில சூட்டினார்கள், தாங்கிக் கொண்டார். ஆனால் இந்த கூட இருந்தவனுடைய இந்த காட்டி கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட அந்த முத்தம் இருக்கு பார்த்தீங்களா, ஆண்டவருடைய இருதயத்தை பயங்கரமாக உடைச்சது. அங்கதான் வேதனைகள் ஆரம்பிக்கிறது. ஒரு காரியத்தை நான் சமீபத்தில் கவனிச்சேன்னா, அதை தான் இன்னைக்கு பேச வேண்டும் நினைச்சேன். நான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்தாரு. நிறைய விசுவாச பிள்ளைகளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை நம்மளால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இன்னைக்கு பார்க்க முடியுதா? சந்தோஷத்தை பார்க்க முடியுதா? இல்லை. அந்த முகத்தில் அந்த ஒரு புன்சிரிப்பே இல்லாமல் போயிட்டு இருக்குது. பிசாசு பார்த்தா இவங்க சந்தோஷமாக இருக்கவே என்ன பண்ணக்கூடாது,
விடவே கூடாது. கவலையை பற்றி நினச்சிட்டு இதையே நினச்சிட்டு உன் பையன் அப்படி பண்ணிட்டான்ல, உன் குடும்பத்தில் இப்படி ஆகிப்போச்சுல, உனக்கு பலவீனம் வந்துருச்சுல அப்படின்னு இதையே நினைக்க வச்சு நம்மளை புலம்ப வைக்கிறான். ஆனால் தாவீது புலம்பலோடு ஆரம்பித்தாலும் திடீரென்று சுதாரித்து கொள்ளுகிறார். சுதாரித்துட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணுறாரு? நீங்கள் புலம்பலை நிறுத்திட்டு இன்னிலேருந்து என்ன செய்யணுங்க? சத்தமாக சொல்லுங்கள். என்ன பண்ணணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்போ புலம்பலை நிறுத்தி விட்டு நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஜெபத்தை பாருங்களேன். சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தாவே, 1ஆம் வசனத்தில் எப்படி ஆரம்பிச்சாரு? கர்த்தாவே, கர்த்தாவே, கடவுளே. சில கேட்கறாங்க, பார்க்க மாட்டீங்களா, கேட்க மாட்டீங்களா அப்படின்றாங்கல்ல, அப்படி இல்லை. இப்போ ஆரம்பிக்கிறார், என் தேவனாகிய. ஆமா, அவரை பர்சனலைஸ் பண்ணிக்கிறார், அவரோட கனெக்ட் பண்ணிக்கிறார். என் தேவன், என் தேவனாகிய கர்த்தாவை நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தாலும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். முதல் 2 வசனம் புலம்பல், 2வது 2 வசனம் என்னங்க? ஜெபம். இன்னைக்கு நிறைய பேர் புலம்பலுக்கும் ஜெபத்துக்கும் வித்தியாசம் தெரியல. கடவுள் பார்க்க மாட்டேங்கிறார், கடவுள் பேச மாட்டேங்கிறார், ஒன்றும் மாற்ற மாட்டேங்கிறார், என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் சூழ்நிலை எப்படி இருக்குது அவருக்கு தெரியாதா? அது புலம்பல், அது ஜெபம் அல்ல. அதெல்லாம் ஜெபம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர். ஜெபம் அல்ல. என் தேவனாகிய கர்த்தாவே, அதான் ஜெபம். ஆண்டவர் பரமண்டல உள்ள ஜெபத்தை சொல்லி கொடுத்தார் இல்லையா? சீஷர்கள் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்கும்போது என்ன சொன்னார்? பரமண்டலங்கள் இருக்கிற, சொல்லுங்க, எங்கள் பிதாவே, our heavenly father. அதில் தான் விஷயமா இருக்கு. ஹெவன்லி ஃபாதர்னு ஆரம்பிக்கல, our heavenly father. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, அதில் தான் அழுத்தமே கொடுக்கணும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. தோமா என்ற சீஷன் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி சொன்ன உடனே தோமா சொல்றாரு, அவருடைய விழாவில் என் கையை போடாமல் நான் நம்ப மாட்டேங்கிறார். நான் நம்ப மாட்டேன். அப்போ ஆண்டவர் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, வெளியே இது வந்து புலம்பல். ஆமாம், அவர் உயிர்த்தெழுந்தாரா, நான் பார்க்கணும், நான் தொட்டு பார்க்கணும், அப்போ தான் நான் நம்புவேன். அது ஜெபம் கிடையாது, புலம்பல். ஆனால் அதையும் கர்த்தர் என்ன பண்ணார்? கேட்டவனுக்கு முன்னாடி வந்து சொல்கிறார், தோமாவே உன் கையை என்னுடைய விழாவில் போடணும்னு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே என்றான். என்ன சொல்றாரு? அப்படி சொல்லக்கூடாது. என் ஆண்டவரே, என் தேவனே. ஆமா, நீங்க பர்ஸை விட்டு போயிட்டீங்க, யாரோ ஒருத்தர் பர்ஸ் எடுக்கிறாங்க, என்ன சொல்லுவீங்க? போய் ஏன் பர்ஸுங்க அப்படி சொல்லுவீங்க? ஏன் பேசுங்கன்னு கேட்பீங்களா? அந்த உரிமையோட சொல்ல, என் ஆண்டவரே, என் தேவனே அப்படின்றாரு. அடடா, நான் மிஸ் பண்ணிட்டேனே, நான் புலம்பிட்டேனே, என்னை மன்னிச்சிடுங்க. நீர் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தேவன், நீர் இருக்கிறதுனால நான் கவலைப்பட மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன்னு அழகாக அவர் சொல்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. மத்திய 6:9 தான் பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே. இன்னைக்கு நாம் சொல்கிறேன், என் தேவன் இருப்பீங்க. போதும், இதுக்கு மேலே நல்ல முடியாதுன்னு மருந்து பாட்டில் கையில் எடுத்துருப்பீங்க. போதும் ஆண்டவரே. ஆனால் அந்த சூழ்நிலையிலெல்லாம் அவர் கிருபை தான் நம்மளை தாங்குச்சு. அவருடைய கிருபை தான் நம்மளை என்ன செஞ்சது? தாங்கினது. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் இல்லைன்னா நான் மரித்தே போயிருப்பேனே ஆண்டவரே. அவர் சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, என் தேவனே உம்மை நான் நம்பி இருக்கிறேன். வாசிங்க சங்கீதம் 20. என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை நம்பி இருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க, என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சொல்லுங்க. ஆமா, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். ஹல்லேலூயா. இவன் முதலாவது புலம்பினார், ரெண்டாவது ஜெபிக்கிறார். ரெண்டாவது என்ன செய்யறாருங்க? ஜெபிக்கிறார். ஜெபத்தில் ஒரு பெரிய பலன் உண்டு. தயவுசெய்து, நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன், ஒன்றும் நடக்கலைங்க. நீ நான் ஜெபிக்க போகிறதுன்னு தீர்மானம் இருந்தால் நீங்கள் மாற்றிக்கங்க. சொல்லுங்கள், இன்னையிலேருந்து நான் ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரே, இன்னையிலேருந்து நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபித்தால் என்னுடைய சூழ்நிலை கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பாக மாற்றுவார். என் சூழ்நிலை மாறும். அவர் ஜெபிக்கிறாரு. அந்த 2 வசனங்களிலே அவர் ஜெபிக்கிறார். இப்போ கடைசி 2 வசனங்களுக்கு நாம் வருவோமே. சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கிறோம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே புலம்பல் என்னவா மாறுதுங்க? வேற மாதிரி மாறுது, நம்பிக்கையா மாறுது. சொல்றாரு, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஏன் அப்படி என்ன சொல்லியிருப்பாரு? என்ன நினைச்சிருப்பாரு நினைக்கிறீங்க? தாவீது, எல்லாரும் என்னை ஒதுக்கி தள்ளிட்டு என்னையோட மெய்ப்பனா விட்டுட்டாங்க, பட்டணத்துக்கு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, அண்ணன்மாரெல்லாம் இராணுவத்தில் இருக்கிறாங்க,
அவங்கெல்லாம் பெருசாக நினைக்கிறாங்க பெற்றோர், என்ன பொருட்படுத்தவே கிடையாது, என்னை பற்றி கண்டுக்கவே கிடையாது, வெளியே கிடக்கிறேன் நான். ஆனால் என்ன கர்த்தர் பார்த்து என்னை அரண்மனைக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதான் அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. அதை யோசித்து பார்க்குற ஆண்டவர் எவ்வளோ செஞ்சுருக்கீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் மறந்துட்டோம். அவங்கள்ட்ட ஒரு கேள்வி முன்வைக்க விரும்புகிறேன். கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சுட்டு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தது? நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் எப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்தீர்கள்? உங்கள் வீடு எப்படி இருந்துச்சு? உங்களுடைய சாப்பாடு எப்படி இருந்துச்சு? உங்களுடைய துணிமணிகள் எப்படி இருந்துச்சு? உங்களுடைய குடும்பத்தினுடைய வருமானம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இது பேர் தான் தேவனுடைய கிருபை. இது பேர் தான் தேவனுடைய கிருபைங்க. இதுதான் தேவனுடைய கிருபை. ஆனால் அதெல்லாம் மறக்க வச்சு நம்மளை புலம்ப வைக்கிறான் பாருங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாயிலிருந்து புலம்பலே வராது, என் வாயிலிருந்து புலம்பலே வராது. என்னை வாழ வைக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் தலையை உயர்த்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை வெட்கப்பட விடவே மாட்டாரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும், என் இருதயம் சந்தோஷப்பட போதே. அல்லேலூயா. நான் சந்தோஷமா இருக்க போறேன். தயவுசெய்து நான் சொல்றேன் பாருங்க, ஒரு இந்த உதாரணத்தை சொன்னா நீங்க புரிஞ்சுங்க. ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளைக்கும் ஒரே மாதிரி தான் அப்பா அம்மா பார்க்குறாங்க. ஒரு பிள்ளை எப்போதுமே என்ன இல்லையோ அதே பேசிட்டு இருக்குது. இன்னொரு பிள்ளை என்ன கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்குது. எந்த பிள்ளை மேல அப்பா அம்மா பிரியமா இருப்பீங்க? சொல்லுங்க. ஆமா. சில பிள்ளைங்கள் எப்போவுமே புகார் தான், அது இல்லை இது இல்லை, இது குறைவாச்சு அது குறைவாச்சு. அந்த பிள்ளை மேலெலாம் அப்பா அம்மாவே பிரியமாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் ஏதோ கிருபை பொருந்தினவர்னால கொஞ்சம் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறார். சொல்லுங்கள், ஆண்டவர் நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், நீ செய்த நன்மைகளுக்காக மக்கு, நடத்தின வழிகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம். நான் எப்படியோ இருந்திருக்க வேண்டியதை நான் தூக்கி எடுத்துட்டீங்களா, அதற்காக மக்கு நான் சொல்ல, உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் என்ன செய்யும், களி கூறும். 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை, திரும்ப சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். 5 வசனத்தில் என்ன மாறிடுச்சு? 5 வருஷத்துல என்ன மாறிடுச்சு? சூழ்நிலை மாறிடுச்சா? சத்துருக்கள்லாம் காணாம போயிட்டாங்களா? பிரச்சனை எல்லாம் முடிஞ்சா? எதுவும் முடியல. தாவீதினுடைய பார்வை மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க பார்வையை மாத்துங்க. உடைய பார்வை பிரச்சனை மேலே, போராட்டத்தின் மேலே, இந்த நபர் மேலே, அந்த நபர் மேலே, இவங்க அப்படி பேசினாங்க, அவங்க அப்படி பேசினாங்க, தூக்கி வீசுங்க, அதெல்லாம் வேண்டாம், உண்மையே தேவையில்லை. நான் கர்த்தரை நோக்கிப்பா, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், என் தேவன் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார், என் தேவன் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்வை மாறின உடனே பாட்டே வந்துருச்சுங்க. பார்வை மாறின உடனே என்ன வந்துருச்சுங்க? பாட்டே வந்துருச்சு. புலம்பல் பாட்டாக மாறிவிட்டது. இன்னைக்கு அந்த புலம்பல் என்னவா மாறணும்? பாட்டாக மாறணும். என் சூழ்நிலை மாறவில்லை என்றாலும் என் பார்வை மாறிவிட்டது. நீங்க எப்பெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ அப்பெல்லாம் அந்த பார்வை மாறும். ஆலயத்துக்குள்ள வரும்போது உங்களுடைய பார்வை மாறும். நம்முடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்மளை திரும்ப ஃபோக்கஸ் பண்றது தான். நம்ம வெளியே உலகத்தில் போகும்போது அந்த காரியம், இந்த காரியம், இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இவங்க சொன்னது அவங்க சொன்ன எல்லாம் மண்டியில் ஏற்றிட்டு வருவோம் பாருங்க. இங்கே வந்தவன அதெல்லாம் ஓரமாக போட்டுருங்க, ஆண்டவரை பாருங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். பாடல் பாடுகிற நிலைக்கு அவர் வந்துட்டார். முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆமாம், புலம்பலோடு வந்திருந்தால் வெளியே போகும்போது எப்படி போகணும்? பாடலோடு போகணும். எப்படி போகணுங்க? பாடலோடு போகணும். ஏனென்றால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். உடைய சூழ்நிலைகளை நினைத்து நினைத்து வருந்தி புலம்பி தாவீதை போல ஒரு வேதனையோடு கூட நீங்கள் இருந்திருந்தாலும் இன்றைக்கு உங்களை அனுப்பும் பொழுது சந்தோஷமாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை அனுப்ப கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இனி நான் புலம்ப மாட்டேன், நான் ஜெபிப்பேன், நான் பாடல்களால் என் நாவை நிரப்புவேன்னு சொல்றவங்க கையை வைத்து அப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து பார்த்து, எனக்கு விரோதமாய் செயல்பட்ட மனிதர்களை பார்த்து பார்த்து இருதயமே கசந்து போயிருச்சு ஆண்டவரே, மனசே விட்டு போயிருச்சு. ஆனா இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையினால் என்னை தேற்றி நீர் என் கூட பேசுனீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னையிலிருந்து நான் சந்தோஷமா இருக்க போறேன், இன்னையிலிருந்து நான் துதிக்க போகிறேன், ஆராதிக்க போகிறேன்.
எது நடந்தாலும் நன்மைக்கு கர்த்தர் செய்வீர் என்பதை நான் விசுவாசித்து உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். அப்படி உடைய பிள்ளைகளை நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு துதியோடு ஸ்தோத்திரத்தோடு உடைய பிள்ளைகள் தங்கள் வீடுகளுக்கு செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். மாலை நடக்கிற கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு இருந்து எங்களை தாங்கி வழி நடத்தட்டும் சுவாமி. கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். ஊழியக்காரனை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா துக்கங்களும் மாறட்டும், எல்லா போராட்டங்களும் நீங்கட்டும், எல்லா நெருக்கங்களும் மாறட்டும். கர்த்தரை துதிக்கிற துதி அவர்கள் நாவில் எப்பொழுதும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.